ஹாய்ங்க. இன்றைக்கி பருப்பு ரசம் எப்படி வைக்கலான்னு சொல்லி பார்க்கலாங்க. என்னோடய ஸ்டைலில் வாங்க. அதுக்கு ஒரு நான் 1/2 கிளாஸ் பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா வேக வச்சு கரைச்சி எடுத்திருக்கேன். கூட வந்து ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி அதில் ஊற்றியாச்சு. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு ஒரு தக்காளி, பெரிய தக்காளி அதை 4, 5 போட்டுட்டு கூட 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் ஜீரகம், 4, 5 பூண்டு அது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சிட்டு அது இந்த பருப்பு தண்ணியில் அதையே நம்ம போட்டுக்கலாங்க. கை எதுவும் வைக்கக்கூடாதுங்க. கை வச்சா கெட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் இதில் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1/2 ஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை கொஞ்சம் நிறையவே போடலாங்க. டேஸ்ட்டாக இருக்கும் ரசத்துக்கு. கூட வந்து பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க. நான் கட்டி பெருங்காயம் தான் சேர்த்துருக்கேன். கூட வறுமிளகா ஒரு 4, 5 சேர்த்துருக்கேங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. காரம் அதிகமாக வேணும்னா கூட கூட கொஞ்சம் எக்ஸஸாக போட்டுக்கோங்க. நான் இதை வந்து கூட வந்து இதோட கொத்தமல்லி நம்ம எவ்வளோ போடுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த பருப்பு தண்ணி எடுத்து அதில் ஊற்றிட்டு கூட மஞ்சத்தூள், உப்பு நம்ம சேர்த்துக்கலாங்க. இது வந்து நல்லா கொதித்து வந்தோடனே ரசம் வந்து ரெடி ஆகிடும். நான் இப்படி தாங்க செய்வேன். இது வந்து அரைச்சி விட்ட ரசம்னு சொல்லலாம். இது வந்து நம்ம எதுவுமே கை வைக்காமல் நான் பருப்பு ரசம் வந்து நான் இந்த மாதிரி தாங்க செய்வேன். சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ரசம் வந்து கொதி வந்துருச்சு. ரொம்ப கொதிக்கக்கூடாது. எடுத்து நம்ம ஒரு பவுலில் வந்து இதை ஊற்றி வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க, சிம்பிள் பருப்பு ரசம் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். கூட கொத்தமல்லி கொஞ்சம் எக்ஸஸாக போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.